தில்லைவாழ் அந்தணத்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கும் அடியேன் இல்லையே என்னாத பகைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமாமிக வல்லமை பொருளுக்கடியேன் விரி போலில் சோல் குன்றையார் வீரன்மிண்டற்கடியேன் அல்லி மென்முல்லையந்தரம நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் ஏனாதி நாதன் தன் அடியார்க்கும் அடியேன் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன் கடவுரில் கலையன் தன் அடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோல் வல்லல் மானக் கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் ஒருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாள் மலுவினால் எரிந்த அடிச்சண்டி பெருமானு கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையன் தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறை தன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புனல் சோல் சாத்தமங்கை நீலனகடியேன் அருநம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே வம்பராவரி வண்டு மணநார மலரும் மதுமலனர் கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கழிகாமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே வார்கொண்டவன முலையாலுமை பங்கன் கலலே மறவாது கல்லெறிந்த சாக்கியக்கும் அடியேன் புகழ்வல்லல் சிறப்பொழிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர்கடியேன் கார்கொண்ட கொடை கலரேற்றறிவார்க்கும் அடியேன் கடல் காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேல் கூற்றன் கலந்தை கோன் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன் பொலில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழற்கடியேன் மெய்யடிய நரசிங்க முனையரையற்கடியேன் விரிதிரை சோல் கடல் நாகை அதிபத்தற்கடியேன் வரிசிலையால் கலிகம்பன் கலியன் கலல் சக்தி வரிஞயற்கோன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே கரைகண்டன் கலலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன்
நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலார் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார் கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானே காலே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் கலல் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் சிறு துணைத்தன் அடியார்க்கும் அடியேன் புலியதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்பொழிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன் முழு நீரே பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே மன்னிய சீர் மறைநாவல் நின்ற ஊர் பூசல் வரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார்க்கடியேன் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானு கண்பராவாரே ஆரூரில் அம்மானு கண்பராவாரே ஆரூரில் அம்மானு கண்பராவாரே. திருச்சிற்றம்பலம். எம்பிரானார் நம்பி ஆரூரர் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரானார் நம்பியாண்டார் நம்பிகள் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரானார் தெய்வ சேக்கிழார் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. இந்த ஒரு சின்ன சிந்தனை மட்டும் பெரிய புராணத்தை பத்தி. ஏன்னா நாம பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா எதை வேணா பேசலாம். ஆனா அந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும். ஆனா இந்த பெரிய புராணத்தை மட்டும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா பேசி மாளாது. பேசி முடிக்க முடியாது, பேசவே முடியாது அப்படின்னு நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் பல இடங்கள்ல வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்கும் அங்கெல்லாம் சொல்லிடுவாரு. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா ஒவ்வொரு தொண்டரும் தன்னுடைய நிலையில அவங்களுக்கு நிகர் அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லல. எம்பிரான் திரு ஆரூர் குற்றிடங்கொண்ட பெருமானே சொன்னாரு. இந்த இடம் நம்பி ஆரூரர் இந்த திருத்தொண்ட தொகையை அருளி செய்த அந்த நேரம் அந்த இடத்துல தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவாரு. இது திருக்காவணம் தேவாசிரம் திருக்காவணத்தில் இறைவருடைய அடியார் பெருமக்கள் விரண்மிக நாயனார் அன்னைக்கு எழுந்தருளி இருக்காரு. அந்த திருவாரூருக்கு எழுந்தருளிய நாள் அன்னைக்கு நம்பி ஆரூரர் வராரு கோவிலுக்கு. வரும்போது இவங்களுக்கெல்லாம் ஆளாவது இன்னாலோ அப்படின்னு நினைச்சுட்டு மனதளவு நினைச்சிட்டு ஒரு வாரம் ஒதுங்கி போவாரு. அந்த தேவாசிரிய மண்டபத்தை ஒரு வாரம் ஒதுங்கி போயிட்டு சுவாமியோடைய சன்னதிக்கு போவாரு. சன்னதிக்கு போகிற வழியில விரண்மின்ன நாயனார் கோவம் வந்துருச்சு. யார் அது அப்படின்னு கேட்கும் போது நம்பி ஆரூரர் தம்பிரான் தோழர், இந்த திருக்கோட்டத்துக்கு தலைவர் அவரு அப்படின்னு சொல்றாரு. விரண்மின்ன நாயனார் வெளியில இருந்து வந்த தலையாத்திரை மேற்கொண்டவர் அவர். ஆனா அவரு கேக்குறாரு யாரு அவருன்னு கேட்டா இந்த ஊர் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. நாமளா இருந்தா ஊர் தலைவரா, சரி பரவாயில்ல
மதிக்காம போறாரு, சரி போய் அவங்க நிலை எப்படியோ அப்படின்னு நாம விட்டு போயிருவோம். ஆனா விரண்மிண்ட நாயனார் அப்படி செய்யல. யார் அது அப்படின்னு கேட்டார். நம்பி யாரோ இருந்தாங்க. அடியார வணங்காம யார் போனாலும் சரி, பிறகு அவர் இடம் கொடுத்த புட்டிடம் கொண்ட பெருமான் பிறகு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே புட்டிடம் கொண்ட பெருமான் ஓடி வருவார். நம்பி ஆரூரரே, நம்பி ஆரூரரே, என்ன பண்ணிட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவார். ஏன் அப்படின்னு கேட்டா, சுவாமி என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அடியார ஏன்பா வணக்கம் வணங்க அப்படின்னு கேட்கும் போது சொல்லுவாரு, ஏப்பா அவங்க பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், அவரை நீ சென்று அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புட்டிடம் கொண்ட பெருமான் சொல்லுவாரு. பெருமையால் தம்மை ஒப்பார், அவங்களுக்கு பெருமை அவங்கதான். ஞான சம்பந்தருக்கு நிகர் ஞான சம்பந்தர் தான், திருநாவுக்கரசர் நிகர் திருநாவுக்கரசர் தான், சாக்கிய நாயனார் நிகர் சாக்கிய நாயனார் தான், திருக்குறிப்பு தொண்ட நாயனார் நிகர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் தான். இவங்க பெருசா அவங்க பெருசா நாம பேசவே கூடாது. ஏன்னா அவங்க நின்ன தொண்டு, அவங்க செஞ்ச ஒரு பணி. நாம நம்ம சிவப்பணியை தனியா வச்சுப்போம், நம்மளுடைய பணியை தனியா வச்சுப்போம். ஆனா 63 தான் செய்யற பணியை சிவப்பணியை செஞ்சாங்க. துணி விக்கிறவரு துணி கொடுத்தாரு அடியாருக்கு, ஓடு விக்கிறவரு பானை விக்கிறவரு ஓடு கொடுத்தாரு. அவங்களுடைய என்ன தொழிலோ அந்த தொழில் கேட்ட பணியை தான் சுவாமிக்கு 61 நாயன்மார்கள் செஞ்சாங்க. நாம நினைக்கிற மாதிரி போய் உலவாரம் பண்றது அவ்வளவு பெரிய விஷயம் அவங்களுடைய தளத்திலே இருந்து செஞ்சாங்க. அப்பூதியடிகள் நாயனாரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஒரு நாள் அந்த தெய்வமே முன்னாடி நிக்குது, ஆனா அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த சிறுமையேன் யான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த சந்தோஷம் தாங்க முடியல. என் தெய்வம் வந்துருச்சு, என் தெய்வம் வந்துருச்சு, என் தெய்வம் வந்துருச்சுட்டு ஊர் ஃபுல்லா சுவாமி வெளியே நிக்கிறாரு, வீட்டுக்கு வெளியில நிக்கிறாரு. இவர் அவ்வளவு சந்தோஷமா சொல்றாரு, என்னோட தெய்வம் வந்துருச்சு, என் தெய்வம் வந்துருச்சுன்னு போய் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, பேரு மட்டும்தான் தெரியும், அவருடைய தொண்டும் பேரு மட்டும்தான் தெரியுமே தவிர அவர் யாரு எப்படியாப்பட்டவர்னே தெரியாது அவருக்கு. அந்த திருநாமத்தை காதல் செஞ்சதுனால அந்த தெய்வம் நின்னுட்டு இருக்கு. எல்லாரும் பேசிருப்பாங்க, எவ்வளவு காசு வச்சிருக்கான், இவன் பேர்ல பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு. நாமளா தான் நம்ம காசுல தானே நம்ம பேர் தான் போடுவோம், இல்ல நமக்கு தொடர்புடையவங்க பேரை போடுவோம். ஆனா என்னோட தெய்வம் திருநாவுக்கரசு அப்படின்னு அந்த திருநாமத்தை கேட்டதுல இருந்து எல்லா இடத்துக்கும் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் பாடகசாலை, திருநாவுக்கரசர் வாசகசாலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எடுத்தாலும், ஒரு பொருளை எடுத்தாலும் அந்த பொருளுக்கு பேர் திருநாவுக்கரசு தான் அப்படின்னு தான் நம்ம அப்பூதியடி நாயனார் வச்சாரு. அவர் எந்த ஒரு தலையாத்திரையும் மேற்கொள்ளல. அந்த நாம அவங்க செய்யற பணியில சிவப்பணியா அவங்க செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா சுவாமிய அருள் செய்வார். ஏன் அப்படின்னு சொன்னா, பலகாலும் அழைத்தால் இவன் அழைப்பு ஒலியான் என்று ஒரு எதிர்படுமே திருநாவுக்கரசர் தேவாரம் தான். பல நாள் கூப்பிட்டா ஒரு நாள் நிப்பாரு. அப்படி சொன்னதுனாலதான் திருநாவுக்கரசர் சொன்னவரே நின்றாரு. ஆனா அப்பூதியடிகளுக்கு தெரியல. ஏன்னா அப்படி ஒரு விஷயம். பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார். பேணலால் எம்மை பெற்றார் இந்த ஒரு வாசகத்துக்கு ஒரு நாள் முழுக்க நாம ஒரே சொல்லிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, பேணுதல் அப்படின்னு சொன்னா இடைவிடாது பாதுகாத்தல் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம தமிழ் மரபு சொல்றது. அதாவது குழந்தையை பேணுதல். அப்பனா குழந்தை பேணுதல் என்ன, 24 மணி நேரம் அந்த குழந்தைய பார்த்துட்டே தான் இருக்கணும். ஏன், அந்த குழந்தை ஏதாவது செஞ்சிடும். அந்த குழந்தை நம்ம பார்த்துக்கிட்டாதான், நம்ம கண் பார்வையில இருந்தாலும் அந்த குழந்தை ஒழுங்கா வளரும், எந்த ஒரு ஆபத்திலும் போய் மாட்டாது, எதுவும் நடக்காது. அப்படி நாம இறைவனை பேணணும். அதனால்தான் பேணலால் எம்மை பெற்றார். சுவாமியை அவங்க 63 எப்படி இடைவிடாது பேணியதன் காரணமாகத்தான் பெருமானை பெற்றார்ன்ட்டு வீதி விளங்க பெருமான் சொல்றாரு. ஒருமையால் உலகை வெல்வார். ஒருமை அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, ஒரே நேர்கோட்டு தான். சுவாமி பணி தொண்டு. தொண்டு தடைப்பட்டா உயிர் போயிடும், உயிர் விட்டுருவாங்க, விட்டுருவாங்க. ஏன்னா எந்த ஒரு நாயன்மாரும் நாம பார்த்து அவங்களுடைய அருள் வரலாற்றுகளை சிந்திச்சே வந்துட்டு இருந்தோம்னா, சுவாமி ஒரு பிரேக் போடுவார். ஏன் பிரேக் போடுறாரு அப்படின்னு கேட்டோம்னா, அவங்களுடைய தொண்டை உலகத்தை செய்யணுன்றதுக்காக தான் சுவாமி செய்வார். அவங்களை சோதிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எண்ணம் கூட சுவாமி கிடையாது. ஏன்னா இவன் என் தொண்டன், இவன் என் தொண்டன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் நம்பி 6 பூமிக்கு அனுப்புனாரு. இல்லைன்னா அவர் அங்கேயே வச்சிருப்பார்.
நம்பி ஆரூர் வந்து திருப்பணி செஞ்சுட்டு அங்கேயே இருப்பாரு. திருநீற்று பேலை ஏந்திக்கிட்டு சுவாமிக்கு அணுக்கு தொண்டராக இருந்துருவாரு. இவங்க எல்லாருடைய பெருமையும் தொண்டர்தம் பெருமையும் உலகத்துக்கு காட்டணும். ஏன்னா சோதிச்சிருந்தாருன்னா சோதிக்கிறவனை பத்தி நாம ஏன் பேசிக்கிட்டு இருக்கணும்? இப்ப சோதிக்கிறாருன்னா சுவாமியா அவங்களை பத்தி எல்லாம் நாம் கொடுக்கணும். அவர் சோதனை செய்யல, அவங்களுடைய பெருமையை உலகறிய செய்யறாரு சுவாமி. அந்த உலகறிய செஞ்சு நமக்கு இப்ப திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் அந்தாதி, திருத்தொண்டர் புராணம். இந்த திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நாம் அனுபவிக்கணும். அது வார்த்தையிலே வராது. அப்படியேப்பட்ட ஒரு பெரிய புராணம் நமக்கு. அது வீதி விலங்க பெருமான் வந்து கேக்குறாரு, இத சொல்றாரு. உடனே இவங்களை நான் என்னன்னு சொல்லி சாமி பாடுறது அப்படின்னு கேட்கும் போது, தில்லைவால் அந்தனத்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு வீதி விலங்க பெருமான் வந்து முதல் அடி எடுத்து கொடுக்கிறாரு. நம்பி ஆரூர் வந்து கேக்குறாரு, சுவாமி அவரு உங்களையும் பிறகுன்னு சொன்னாரு, நானும் பிறகு நீங்களும் பிறகுன்னு சொன்னாரு. இது வந்து என்னோட கற்பனை. நான் வந்து பெரிய புராணம், இது பெரிய புராணத்துல நான் சொல்றது இந்த ஒரு இடம் மட்டும். சுவாமி உங்களையும் பிறகு என்னையும் பிறகுன்னு சொல்லிட்டாங்க, இப்ப என்ன மட்டும் போய் பாட சொல்றீங்க, நீங்க பாட மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. கேட்கும் போது, ஏப்பா நான் முதல்ல பாடிட்டேன்பா, தில்லைவால் அந்த நர்த்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொன்ன உடனே விரண்மின்ன நாயனார் வந்து மனசு இறங்கிட்டாரு. அந்த பதியத்தை முடிச்சு விடுன்ட்டு சுவாமி நம்பி ஆரூர் அனுப்பிடுறாரு. திருநீல கண்டத்து குயவனாருக்கும் அடியேன் அப்படின்னு ஆரம்பிச்சு, அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டுவப்பார், ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே அப்படின்னு சொல்லிட்டு திருத்தொண்ட தொகையை வந்து பலமுறை விழுந்து வணங்கி எழுந்து நின்று பாடுவாரு. அந்த சுவாமியோட சன்னதியிலிருந்து தேவாசிரியர் திருக்காவணம் வரையும் எழுந்து நின்று விழுந்து எழுந்து ஒரு அடி பாடிட்டு, தில்லைவால் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன் முதல் வரி பாடிட்டாரு. கீழே விழுவாரு. கீழே விழுந்து எங்க கை இருந்துச்சோ அந்த இடத்துக்கு போய் நிப்பாரு. திருநீல கண்டத்து குயவனார் கடியேன் அப்புறம் விழுவாரு. ஒவ்வொரு அடியார்களுக்கும் தனித்தனியா கீழே விழுந்து பாடுவாரு. தனித்தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகை அருளினார் அப்படின்னு தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லியிருப்பாரு. அப்படியாப்பட்ட திருத்தொண்ட தொகையை வந்து நாம நித்தமும் பாராயணம் செய்யணும். ஏன்னா நம்ம திருநீரும் உருத்திராக்கமும் நாம் தரிச்சிட்டு இருக்கிற இந்த ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு இது. இந்த ஒரு பெரும் பேர் வந்து பல பிறவிகள் எடுத்து உழன்று எல்லாமே பட்டப்புறம் தான் இந்த இடத்துல நாம் வந்து உட்கார முடியும், திருநீரை பூச முடியும், கண்டிகை அணிய முடியும். அதனால யாரெல்லாம் உருதிராக்கமும் திருநீர் அணிறீங்களோ அனைவரும் நாளும் திருத்தொண்ட தொகை பாடணும். ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல, மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல, நாளும் திருத்தொண்ட தொகை பாடணும். சிவபூசை செய்யக்கூடிய அன்பர்கள் பூசையில பாடணும். சமயதிக்கு பெற்றிருக்கிறவங்க அந்த அனுஷ்டானம் பண்ணிட்டு பாடணும். அந்த இடத்திலே உட்காந்து பாடணும். ஏன்னா நாம செய்த அந்த பூசையின் பயன் வந்து திருத்தொண்ட தொகையினால் மட்டும்தான் நிறைவு பெருமையை தவிர எதனாலையும் நிறைவு பெறாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இறைவனை விட பெரியவங்க வந்து தொண்டர் பெருமக்கள் தான். ஏன்னா அவங்க மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால நமக்கு ஒரு உயிர்வு அப்படின்றது கிடையாது. ஏன்னா நம்ம எவ்வளோ கிட்டத்தட்ட 500 வருட காலம் வந்து இந்த சைவத்தினுடைய இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி வரலாறு இருக்கு. அந்த 500 காலத்திலையும் தமிழகத்துடைய வரலாறு இப்ப வரையும் கண்டுபிடிக்கப்படல. ஏன் அப்படின்னு கேட்டா, சமணர்களும் சாக்கியர்களும் அடையாளத்தை அழிச்சிட்டாங்க, தமிழ்நாட்டுடைய அடையாளத்தை அழிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் மீட்டெடுக்க வந்தவர் தான் திரு ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும். 2 பெருமக்கள் வந்தாங்க. ரெண்டு விதமா, ஒருத்தர் கைத்திரு தொண்டு மூலியமா உலகத்துக்கு செஞ்சாரு, இன்னொருத்தர் வந்து பாடி எல்லா தொண்டர்களையும் ஒண்ணு சேர்த்தாரு. அவங்க வந்ததுக்கு காரணம் வந்து அருள் காரணமா தான் வந்தாங்க. வேற எந்த ஒரு, நாமெல்லாம் வந்தது வினை காரணமா வந்தோம், ஆனா அவங்க வந்ததெல்லாம் அருள் காரணமா. ஏன்னா பல பேர் கேட்பாங்க, இப்ப ஞான சம்பந்தர் வந்து பாடி 2 பேரை எழுப்பினாரு. ஒருத்தங்க சாம்பலா இருந்தாங்க, சாம்பலா இருந்தவங்கள எழுப்பினாரு. இன்னொருத்தரும் பாம்பு கடிச்சவனை எழுப்பினாரு. திருநாவுக்கரச நாயனார் அவர் வந்து அப்பூதி அடிகளாருடைய திருமகனார வந்து எழுப்பினாரு. நம்பி ஆரூர் முதலை உண்ட பாலகனை எழுப்பினாரு. இப்படி எல்லாம் பல அற்புதங்கள் செஞ்சாங்க.
நம்ம கூட இருக்கிறவங்க கேட்பாங்க, இதெல்லாம் செஞ்சாங்களே உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. செய்ய முடியாது. அப்ப எப்படி அவங்க மட்டும் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏன் அவங்க அருள் காரணமா வந்தாங்க. அவங்க வார்த்தை அவங்க அப்படின்னு அசைச்சா கூட சுவாமியோட வார்த்தை தான், அவங்க வார்த்தை கிடையாது. ஆனா நாம வினை காரணமா வந்து வினையாதான் பேசிட்டு இருக்கோம். அவங்க வந்து நின்ன இடம், அவங்க நின்ன நிலை ஞானசம்பந்தர் முதல் பதியத்திலே சொல்லுவாரு, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்து, அதாவது அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் சொன்னாரு. ஒரு நெறியில இருக்கணும் மனசு. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஞான சம்பந்தம் அந்த நிலையில நான் நின்று பாடுன்னு சொல்றாரு. ஏன்னா பின்னாடி நாம பாடுறவங்க ஏன் நமக்கு இது பலிக்க மாட்டேங்குது அப்படின்னு நாம கேட்போம். இந்த பாட்டை பாடினா குழந்தை பிறக்கும்பா, இந்த பாட்டை பாடினா உனக்கு செல்வம் வரும்பா, இந்த பாட்டை பாடினா உனக்கு வந்து நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்பா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கிடைக்க மாட்டேங்குது நான் பாடினா அப்படின்னு கேட்டா, முதல் தேவாரத்துக்கு போ. முதல் தேவாரத்துல கடைசி பாட்டு 11வது பாட்டுல எடுத்துப்பாரு, ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை தான் 12 திருமுறைக்கும். அருளாளர்கள் ஒரு இடத்துல சொன்னதை மறு இடத்துல சொல்ல மாட்டாங்க. அப்படி மீண்டும் 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 சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது சத்தியம்னு அர்த்தம். ஏன்னா திருமுறைகள் பல இடங்கள்ல நாம பார்ப்போம், பூவும் நீரும் கொண்டு பூசை செய்யி, பூவும் நீரும் கொண்டு பூசை செய்யி, பூவும் நீரும் கொண்டு அடியார்கள் பூசை செய்யறாங்க அப்படின்னு நால்வர் பெருமக்கள் அறிவில் இருப்பாங்க. 12 திருமுறையிலும் இந்த ஒரு இடத்த மட்டும் எடுத்தோம்னா கணக்கே இல்லை. ஒவ்வொரு பதியத்திலையும் சொல்லியிருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல எல்லாம் ஒரு பாட்டு 11 பாட்டு இருக்குன்னா 11 பாட்டுல குறைஞ்சபட்சம் 5 பாட்டுல சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப இன்றியமையாமை, ரொம்ப எளிமையான வழி நாம சுவாமி போய் சென்று அடைவதற்காக. இந்த பதியெல்லாம் நாம் பாடுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான பயன் வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு நெறிய மனம் இருக்கணும். ஒரு நெறிய மனம் எப்போ வரும்? நாம் மீண்டும் 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 பாடினா மட்டுமே ஒரு நெறிய மனம் வரும், இல்லைன்னா வராது. நாம் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு நெறிய மனம் வைத்துன ஞான சம்பந்தன், சரி ஒரு நெறிய மனம் அது வரவரையும் காத்திருப்போம் அப்படின்னு தான் காத்துட்டு இருந்தா வருமா? வரவே வராது. ஏன்னா பல முறை சொன்னாதான் அந்த செய்தி வந்து நம்மளுடைய அறிவை வந்து எட்டும். ஆசை பெருமகனார் வந்துட்டாரு. முடிச்சிங்க. சோ நாம் எல்லாருமே இந்த திருமுறைகளை வந்து ஒரு நெறிய மனம் வச்சு பாடணும்னு சுவாமி கிட்ட விண்ணப்பம் வச்சுட்டு, சுவாமி விண்ணப்பம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க சுவாமி